என் கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், இப்பொழுது நிறைய ஜனங்கள், தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஜான் ஜெபராஜை நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் குற்றவாளி என்று சொல்லி நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய ஊழியக்காரர்களை, பால் தினகரன், மோகன் சிலாசரஸ் இவர்களெல்லாம் கள்ள ஊழியர்கள் என்று நீங்கள் கூறி நீங்கள் நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செல்லுகிறீர்கள் என்று எங்களை பார்த்து அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. தயவு கூர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ வசனத்தின், வேத வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு வசனத்தை ஒரு பிளைண்டாக வாசித்து விட்டு தவறாக நடத்தப்பட்டு விடாதீர்கள் என்பதற்கான பதிவு தான் இது. எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரோமன்ஸ் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரிபோக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளையோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்ப்பாய் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தின் ஆழத்தை பார்ப்போம். இங்கே என்ன ரெண்டாவதாக கூறப்படுகிறது என்றால், அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்கள் குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்ப்பாய். ஒரு குற்றத்தை இப்போ நம்மளே செஞ்சிட்ருக்கோம், நானே செஞ்சிட்ருக்கேன். நானே செய்துக்கிட்டு அவன் அந்த குற்றத்தை செஞ்சிட்ருக்கான், அவன் குற்றவாளின்னு நான் எச்சரித்தால்தான் நான் ஒரு நபரை குற்றவாளியாக தீர்க்கிறேன். இல்லை வேறு ஒரு ஊழியரோ அவர்கள் குற்றவாளியாக தீர்க்கிறார்கள். இப்போ நாங்கள் ஜான் ஜெபராஜை அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிக்கிறோம். இப்பொழுது அதே ஜான் ஜெபராஜ் பண்ணுகின்ற தவறை நாங்கள் பண்ணுகிறோமா? நாங்கள் ஜான் ஜெபராஜை போல கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி കേൾപ്പിക്കുന്നതാ. எனக்கு ஆண்டவர் ரெண்டு பெயர்களை சொல்றாரு. ഒന്ന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പറഞ്ഞൊരു പേര്. ஒரு பேர் இம்மானுவேல். ഇത് എവിടുന്ന് വരുന്ന ആളാണ്? இங்க வருதா? தூத்துக்குடி. നിങ്ങളുടെ കുടുംബത്തെ കർത്താവ് பச்சை துணிகரம், பச்சை பொய். உன் பெயரை பார்த்தேன், உன் பெயர் இதுதான், உன் பெயர் அதுதான், இன்னும் ஏதோ ஃபேஸ்புக்கில் பார்த்து வச்சுக்கிட்டு, இல்லை இவர்களே ஒரு ஆளை செட்டப் பண்ணி கொண்டு மற்ற விசுவாசிகளை ஃபுல்லாக வஞ்சிக்கிறார்கள். இவ்வளவு துணிகரமாக பொய் சொன்னார்கள். இதை நாங்கள் செஞ்சோமா? நாங்கள் செய்யவே இல்லையே. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அவர் போக்சோ இதில் அரெஸ்ட் ஆனார். இப்பொழுது ஒரு மனைவி விட்டு சென்று விட்டார். மனைவி கதறிக்கொண்டு இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் அவர் இன்றைய நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்து என் பையனிடத்திலும் சரி என்னிடத்திலும் சரி ஒரு வார்த்தை பேசவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். வேதம் ஒரு மனைவியை விட்டு நீ ஊழியம் பண்ண வேதம் அனுமதிக்கிறதா? மனைவியினிடத்திலே உன்னால் அன்பு செலுத்தவில்லை என்றால் நீ மற்ற ஆத்துமாக்களிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அதைத்தான் இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான். அப்படின்னா இங்கே பவுல் பரிசுத்தவனர் என்ன எச்சரிக்கிறார் என்றால், ஒருத்தன் மனைவியை நடத்தலைனா, அவன் குடும்பத்தை நடத்தலைனா அவன் அவ்விசுவாசியிலும் மோசமானவன். அவ்விசுவாசனே யார்? ஒரு புறஜாதியார், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களை விடவும் மோசமானவன் வேதம் சொல்லுது. ஆனால் அவர்களை கொண்டு இவர்கள் ஊழியம் பண்ண திரும்பவும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வேதம் கூறுகிறது. ஜான் ஜெபராஜை கள்ள போதகர் என்று எச்சரிக்கிறவர்கள் யாருமே மனைவி விட்டு பிரிந்து விட்டு எச்சரிக்கவில்லை. அதே போல் கூத்தாட்டம் பண்ணிவிட்டு இவர் ஒரு கள்ள போதகர் என்று சொல்லவில்லை. அதே போல் துணிகரமாக பொய் தீர்க்க தரிசனம் முறைத்து விட்டு நாங்கள் இவர் கள்ள தீர்க்க தரிசி என்று எச்சரிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த வசனம் அதை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவனை திருப்பினாலே உனக்கு தீர்க்கப்படும். அப்படின்னா அவர் செய்கின்ற அந்த விஷயத்தை நாங்கள் செய்யாமல் தான் நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறோம் இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று. ஆகையால் அவரை நாங்கள் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிப்பது குற்றவாளியாக, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் அவரை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. ஆனால் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கிறீர்கள் என்று எங்களிடத்தில் வராதீர்கள். நீங்கள் அப்படி எங்களிடத்தில் வந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் எங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறீர்கள். அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது. அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிக்கொள்வீர்கள். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்ததாக இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் என்றால்,
யார் யார் வந்து அவர்களே அந்த குற்றத்தை வைத்துக்கிட்டு மற்றவனை குற்றவாளின்னு தீர்க்கிறானோ அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக அது யாருக்கு பொருந்தும் என்பதை நான் இந்த வீடியோவில் வந்து கூறுகிறேன். இப்பொழுது சிஎஸ்ஐ சபைக்குள்ளாக நிறைய நபர்கள் வந்து இருந்து கொண்டிருப்பார்கள். இருந்து கொண்டு சிஎஸ்ஐ சபை மேலே அவளுக்கு வந்து ஒரு வெறி இருக்கும், மத வெறி. அப்படி இருந்து கொண்டு ஒரு டினாமினேஷன் மேலே வைராக்கியம் இருந்து கொண்டு பெந்தேகோஸ்து தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், பேப்டிஸ்ட் சபை தவறான போதனையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று யூடியூபில் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ரோமன் கத்தோலிக்கத்தில் ஒரு நபர் வந்து 2-3 நபர்கள் வந்து யூடியூபில் வந்து போதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இல்லை சிஎஸ்ஐ வந்து புரொட்டஸ்டன்ட் சர்ச்செல்லாம் கிறிஸ்துவனுடைய சபை கிடையாது என்று வந்து போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களே ஒரு தவறை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ரோமன் கத்தோலிக்கத்திலே ஒரு தவறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிஎஸ்ஐயிலே ஒரு தவறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு விக்கிரகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் வைத்துக்கொண்டே ஆர்சி தவறான சபை என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சிஎஸ்ஐக்காக வைராக்கியம் கொண்டு ஆர்சி தவறானது, இல்லை ஆர்சிக்காக வைராக்கியம் கொண்டு சிஎஸ்ஐ தவறானது என்று போதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் இந்த வசனத்தின்படி மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் நாம் யாருக்காக ஊழியம் பண்ணுகிறோம் என்றால், நாம் வந்து ஒரு டினாமினேஷனுக்காக ஊழியம் பண்ணவில்லை, நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக ஊழியம் பண்ணுகிறோம். அப்படி என்றால் நாம் கிறிஸ்து இயேசுவை மையமாக வைத்து தான் மற்றவர்களை நாம் வந்து கள்ளப்போதகர்கள் என்று எச்சரிக்க வேண்டுமே தவிர, நாம் ஒரு சிஎஸ்ஐயை மையமாக வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கள்ளப்போதகர்கள் என்று எச்சரித்தால் அவர்களும் மாற்றிக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களும் சிஎஸ்ஐ என்ற ஒரு விக்கிரகத்தை உள்ளே வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது நிமித்தம் அவர்கள் இந்த வசனத்தின்படி மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் சிஎஸ்ஐ சபையிலே நிறைய தவறான கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களே தவறான கொள்கைகளை வைத்துக்கொண்டு விட்டு ஆர்சியில் தவறான கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசுவார்கள். இவர்கள் அத்தனை பேரும் மாட்டிக்கொள்வார்கள். அடுத்ததாக சிஎஸ்ஐ சபையிலே போய் போதிப்பார்கள். சிஎஸ்ஐ சர்ச் பாஸ்டர்கள், நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பணத்துக்காக ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் அத்தனை பேரும் ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சகர்கள், 2 அணியாக நீங்கள் இருந்து கொண்டு ஓட்டுக்காக ஒரு புறஜாதியார்களை போல ஓட்டு எலெக்ஷனுக்காக நீங்கள் நின்று கொண்டு வெளியே இருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனை விட நீங்கள் இங்கே சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று வந்து கயவர்கள் என்று கத்தி கத்தி வந்து சிஎஸ்ஐ சபையில் வந்து பேசுவார்கள் நிறைய ஊழியக்காரர்கள். என்னுடைய வீடியோவில் கூட அவரை பற்றிலாம் நீங்கள் ஒரு நபரை குறித்து நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் கன்வென்ஷன் மீட்டிங்கில் வந்து நீங்கள் அயோக்கியர்கள், நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வந்து கத்தி அப்படி பெரிய இது மாதிரி பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்கள் அப்படியாக பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படி பிரசங்கம் பண்ணுங்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்ததாக வெளியே வந்து நீங்கள் யாரும் சிஎஸ்ஐ சபைக்கு போகாதீங்க, அவங்க ஃபுல்லாக ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னா அத்தனை விசுவாசிகளும் வெளியே கூப்பிட்டு வரணும். இப்படியாக எச்சரித்து விட்டு அவர்களும் ஃபேமிலியாகவும் குடும்பமாகவும் அதே சிஎஸ்ஐ சபையில் தான் வாரம் போய் சபையில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படினால் அவர்கள் எச்சரிப்பது என்னவென்றால், இவர்களெல்லாம் கள்ளப்போதகர்கள் என்று எச்சரிக்க வேண்டியது வாரம் குடும்பத்தோடு போய் அந்த சிஎஸ்ஐ சபையிலே அந்த ஐயர்வாள்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படின்னா இப்படி போதிக்கிறவர்கள், இப்படி செயல்படுகிறவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள், இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில். ஏனென்றால் இவர்கள் எதை போதிக்கிறார்களோ அதை இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது, நீ குற்றமாய் தீர்க்கிறவைகளை நீயே செய்கிறபடியால். அப்புறம் நீ வந்து அந்த ஐயர்வாள் குற்றமானவன், அவன் அயோக்கியன் என்று நீயே போதிக்கிறாய், போதித்து விட்டு நீயே அந்த சபையில் பங்கு கொள்கிறாய். அப்படின்னா எதை நீ குற்றமாக தீர்க்கிறாயோ நீயே அதை செய்கிறாய், நீ மாட்டிக்கொள்வாய் என்றுதான் இந்த வசனம் கூறுகிறது. அப்படியே இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் யார் யார் இந்த வசனத்தின் அடிப்படையில் மாட்டிக்கொள்வார்கள் என்று. ஆகையால் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும். அதே போல தான் யூடியூபிலும் வந்து இவர்கள் எல்லாரும் கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்று நிறைய ஊழியர்காரர்கள் வந்து எச்சரிப்பார்கள். எச்சரித்து விட்டு அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள்கிட்டே வழி நடத்தி கொண்டிருப்பார்கள். இவர்கள் அத்தனை பேரும் இந்த வசனத்தின்படி மாட்டிக்கொள்வார்கள். இவர்கள் யார் என்றால் அந்த அப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளை விட இவர்கள் வந்து மோசமானவர்கள். அதாவது கள்ளத்தீர்க்கதரிசிக்கு ஏஜென்ட் வேலைகளை மறைமுகமாக உங்களை வஞ்சித்து அவர்களிடத்தில் அனுப்பி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கை மாதிரி எச்சரித்து கள்ளத்தீர்க்கதரிசியை வழிநடத்துகிற நிறைய ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரை கொடுத்தும் என்னுடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக வரும். அதில் அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்ததாக இந்த வசனத்துடைய ஆழத்தை நாம் பார்ப்போம். குற்றவாளியாக தீர்க்கிறது, அதாவது குற்றவாளியாக தீர்க்கிறது என்னவென்றால்,
ஒருத்தன் நரகத்துக்கு சென்று விடுவான், அவ்வளோதான், இவன் மனம் திரும்ப மாட்டான், இவன் இனிமே ஒன்றுமே செய்ய மாட்டான், இனிமே அவ்வளோதான், இவனுக்கு நரகம்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நம்மளாவே தீர்மானித்து நம்மளுடைய மனதில் வைத்திருப்போம். அப்படி ஒருத்தன் வைத்து விட்டான் என்றால் அவனும் ஒருத்தனை குற்றவாளியாக தீர்க்கிறான் என்றுதான் இந்த வசனம் வந்து கூறுகிறது. ஏனென்றால் எல்லா ஜனமும் அவங்க சாகிறது வரைக்கும் அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் மனம் திரும்பலாம், மனம் திரும்பாமலும் போகலாம். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நாம் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம். நாங்கள் வந்து ஜான் ஜெபராஜை எச்சரிக்கிறோம், ஜான் ஜெபராஜுடைய ஃபாலோவர்ஸை வந்து எச்சரிக்கிறோம். அவர்கள் நரகத்துக்கு சென்று விட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எச்சரிக்கவில்லை, அவர்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் எச்சரிக்கிறோம். ஆகையால் இந்த வசனத்தின்படி நாங்கள் வந்து அவர்களை குற்றவாளியாக தீர்க்கவில்லை என்பதை நீங்கள் இப்போ அறிந்திருப்பீர்கள். யார் யார் இவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் என்ற மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் குறித்து எச்சரிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஜான் ஜெபராஜை வந்து குற்றவாளியாக தீர்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜான் ஜெபராஜ் பண்ணுறது தவறை எடுத்து உரைக்காமல் அவனை ஆதரித்து கொண்டு அவனை நரகத்துக்கு நேராக யார் யார் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவரை குற்றவாளியாக தீர்க்கிறார்கள். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழம். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் யார் வந்து குற்றவாளியாக தீர்க்கிறார்கள் என்று. இந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகையால் தயவு கூர்ந்து கிறிஸ்துவுக்காக உண்மையாக வந்து பேசுகிறவர்களை வைத்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஜான் ஜெபராஜை குற்றவாளியாக தீர்க்கிறோம் என்று தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா வேத வசனத்தையும் நீங்கள் வாசியுங்கள். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரியுங்கள் என்றும் வேதம் கூறுகிறது, ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்றும் வேதம் கூறுகிறது. வேத வசனத்தை இருக்கிறதா நாங்கள் வந்து போதிக்கும். ஆகையால் இது வந்து குற்றவாளியாக தீர்ப்பது அல்ல.